பலம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கிருபை கிடைப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2:26. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்னு சொன்னால் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறும். இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நிறைவேறும். உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க அத்தனை பேருக்கும் நடக்கணும். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, சம்பூர்ணமான சாப்பாடுன்னா ஆவிக்குரிய சாப்பாடை பற்றி முக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய ஆகாரத்தை திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவங்களை அதிசயமாக நடத்தியிருக்காரு. உன்னை அதிசயங்களை காண செய்வேன்னு சொன்ன வார்த்தையின்படி அதிசயமாக நடத்தியிருக்காரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது, இந்த பிரச்சனையெல்லாம் வெட்கப்பட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ நம்ம வெட்கப்பட்டு போக முடியாத சூழ்நிலை நமக்கு தருவார். அந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். 28வது வசனம். அதற்கு பின்பு யாவர் மேலே என் ஆவியை ஊற்றி. போதும். இந்த 2 வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். முதல்ல ஜெப குறிப்பு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை இதில் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி யாராவது என்ன அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. காரணம் என்னென்னா, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை, அந்த ஆவி வரும்போது நான் வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஒன்றுமே நமக்கு என்ன செய்யாது, வாரதெல்லாம் வேறு விதமாக திரும்பி போயிடுவோம். எல்லோரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். என் ஜனங்கள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். என் ஜனங்கள் மேலே ஆவி ஊற்றும்போது அவர் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இதுவரை நான் எங்கேயும் தலை குனிந்திருக்க முடியாதபடி நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இன்னும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவற்றை எல்லாரும் ஜெபிக்க போகிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லோரும் ஜெபணும். ஆண்டவரே, எங்கள் வீடு எந்த வீட்டுக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நாங்கள் ஊழியக்காரங்க எங்கேயும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே தொழிலில் நாங்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நாங்கள் உங்களுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்துட்ருக்குறோம்.